Hi friends, welcome to Amman Shopping in வாங்க பழகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல கிளிட்டர் foam sheet வச்சு flowers எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. சோ வந்து இன்னைக்கு வீடியோல நான் ரெண்டு flower பண்ணி காட்ட போறேன். First flower உங்களுக்கு நம்ம இப்போ பார்க்கலாம். சோ நம்ம first flower பண்றதுக்கு நம்ம A4 sheet வந்து glitter sheet இருக்கு இல்லீங்களா? அதை வந்து நேரா பாதி கட் பண்ணி இந்த மாதிரி வெச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு திருப்பி அதை இப்படி பாதி பாதியா மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேப்லர் எடுத்துட்டு இந்த மாதிரி கீழே பின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டாப்பிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம நல்லா இந்த இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சிசர் எடுத்துட்டு தெரியுதுங்களா, இந்த மாதிரி முக்காவாசி தூரம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணணும். இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ஃப்ளவர். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஒரு எண்டில் நம்ம அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வர வேண்டியதுதான். ஸோ இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஃப்ளவருங்க. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இந்த ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளேட் டெக்கரேஷன் இல்லை ஹேண்ட்பேக்ஸில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்லிப்பர்ஸில் கூட இது வைப்பாங்க டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஃப்ளவர் இது. அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த க்யூட்டான ஃப்ளவர் ரெடி ஆகிடும். ஸோ இந்த எண்டில் வந்து நீங்கள் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்ட வைக்கலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு சீக்கிரம் முடிக்கணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்ட வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ நான் உங்களுக்கு வீடியோவில் இது இமீடியட்டாக காட்டணும், அதனால் நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு காட்டுறேன். எனக்கு டைம் இருந்ததுன்னா நான் இந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லைங்களா, இதுலேயே நான் ஸ்டிக் பண்ணிக்குவேன். இதை நான் இப்போ க்ளூ கன் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ க்ளூ கன் போட்டிங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு ஒட்டிடும். உங்களுக்கு உறிஞ்செல்லாம் ஒன்றும் வராது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெட்டர் வந்து ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதை வந்து நம்ம டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ளவர் வாஸில் வைக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் கீழே வந்து ஏதாச்சும் ஸ்டிக் கொடுத்து நம்ம க்ரீன் டேப்பு லீவ்ஸ் எல்லாம் வச்சு கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணி ஃப்ளவர் வாஸில் வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து நம்ம A4 சைஸ் ஷீட் வரும் ஃபுல்லாக. ஸோ இதை வந்து இந்த ஃப்ளவருக்கு நம்ம இப்படி ஹாஃபாக மடிக்க போகிறோம். போன ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி லென்த்தாக இப்படி மடிச்சிருந்தோம். ஸோ இதை இப்போ பாதி மடிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பாதி. இதை வந்து நம்ம ரிவர்ஸில் திருப்பிட்டு ஏதாவது ஒரு மார்க்கர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ அதில் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம்.
இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. ஸோ இதிலிருந்து ஸோ நம்ம இங்கே போடுறது வந்து கொஞ்சம் சின்னதாக, அப்புறம் போக போக நம்ம நெக்ஸ்ட் ரோ வரும்போது நம்ம இதை விட இது கொஞ்சம் பெரிய பெட்டலாக வர்ற மாதிரி போட்டுக்கோங்க ரவுண்டு. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதாவது இந்த லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது மேலே நம்ம அப்படியே கட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைன் மேலே அப்படியே நம்ம சிசர் வச்சு அப்படியே கட் பண்ணிட்டு வாங்க. இதுவும் ஈஸி மெத்தட் ஆஃப் ஃப்ளவர் தான். கட்டிங் டைம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி நம்ம கோடு மேலேயே கட் பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பைரல் மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம இது வந்து ஸ்டார்டிங்கில் போட்டோம் இல்லைங்களா, இது வந்து டெட் எண்டில் இருந்தது. இதை வந்து நம்ம கிளிட்டர் சைடு திருப்பி இங்கேருந்து இப்படியே ரோல் பண்ணிட்டு வாங்க.
இந்த மாதிரி சுற்றிட்டே வந்துட்டு லாஸ்ட்டில் இதை வந்து நம்ம இங்கே க்ளூ கன் போட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். இங்கே வந்து நம்ம க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ரோஸ் கிடச்சிரும். சாரி, ஸோ இது நீங்கள் டெக்கரேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வச்சுட்டு நம்ம கிளிப்பு, ஹேர் பேண்ட் அந்த இதெல்லாம் கூட நீங்கள் இதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா பண்ண ஃப்ளவர்ஸ். ஸோ இன்றைக்கி நான் டோட்டலாக உங்களுக்கு 2 ஃப்ளவர்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.